உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு ராகவா, உன் வைஃப்ங்கறத தாண்டி உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அவங்க பண்ணது சரியா? இல்லடா, கண்மணி பண்ணது சரின்னு சொல்ல வரல. அத இந்த மாதிரி பெருசாக்க வேணாண்டா. டேய், நானும் பெருசாக்க வேண்டாம் தான் சொல்றேன். இது அப்பா வரைக்கும் போச்சு. எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் உனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி சிக்கல்லாம் வேணாம் தான் அண்ணிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். மன்னிப்பு கேட்க சொல்லு. யாரு என்ன சொன்னாலும் என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. சரி, ஓகே கண்மணி, நீங்களாம் அப்படியே இருங்க. அப்பா வந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும். டேய், அப்பா கால் பண்றேன். கண்மணி, ஏன்டி இப்படி பண்ற? கால் பண்றா. மன்னிப்பு கேக்குறது உனக்கு என்ன பிரச்சனை? இது வேற யார் மூலமா தெரிஞ்சா அது இதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய், அப்பாக்கெல்லாம் தெரிய வேணாண்டா. எதுக்குடா அதெல்லாம்? ராகவா, கால் பண்ணு. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது நம்ம வீடு இல்ல, நம்ம வேலை செய்யற இடம். இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா மாமாவுக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேரு. அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளண்டி. என்ன பிரச்சனை உனக்கு? கேட்க மாட்டல, அப்படிதானே? சரி விடு. அப்ப நானே மாமாவுக்கு கால் பண்ணி இதான் நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். கண்மணி, மன்னிப்பு தானே, கேட்டுரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் கண்மணி. அவர் உன்னை தப்பா நினைப்பாரு. உன் மேல அவருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு தெரியுமா? கண்மணி, ப்ளீஸ், எனக்காக. கண்மணி, மன்னிச்சிருங்க. டேய், அமைதியா இரு. பரவாயில்ல மேடம், நான் இதை தப்பாக எடுத்துக்கல. அதான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. போங்க போங்க. போனா அண்ணி, இவங்க எல்லாரும் முன்னாடி உங்களை மன்னிப்பு கேட்கறது என்னோட நோக்கம் இல்லை. நடந்தது தப்பு. இதை புரிய வைக்கிறதுக்கு வேற வழியும் இல்லை. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஒருவேளை கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க. ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்காத. போய் வேலையை பாரு. கேவலம் ஒரு வேலை செய்யறவன் கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டல. கூடிய சீக்கிரமே உன்னை இந்த கடையை விட்டு துரத்துறேன்டா. உனக்கும் இந்த கடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம பண்றேன். சாரி கண்மணி. கண்மணி, என்னால ஒன்னும் பண்ண முடியல. சாச்சே, பரவாயில்லைங்க, இருக்கட்டும். நீங்க என்ன இந்த கடையோட முதலாளியா என்ன நீங்க நினைச்சதெல்லாம் மாத்துறதுக்கு? இந்த கடையில உங்க இடம் என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுங்க. இனிமே அந்த லிமிட்டுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துப்பேன். இந்த கடையில யாரு என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேலை செஞ்சா என்ன, செய்யலனா என்ன? அவங்க கடைக்குள்ள வரும்போது வேணும்னா நான் எந்திரிச்சு நின்னு வணக்கம் வைக்கிறேங்க. கண்மணி, போதுங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளிக்கு மரியாதை கொடுக்கறது கரெக்ட் தானங்க. ஏன்னா இங்க நீங்களும் ஒரு தொழிலாளி தானே. அப்படிலாம் எதுவும் இல்ல கண்மணி. அப்பா. ஐயோ, நான் மாமாவை எந்த தப்பும் சொல்லலங்க. வீட்ல நீங்க ராஜாதான். உங்களுக்கு தான் ராஜ மரியாதை. நீங்க தான் அவருக்கு அப்புறம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கடையில உங்க பேச்சு எடுபடலையே.
உங்க தம்பி பேச்சுதான் எடுபடும்னு இன்னைக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சுச்சு. ஒரு டிஸ்பிளேல இருக்குல்ல பொம்மை, அந்த மாதிரி நீங்க கேஷ் கவுண்டர்ல நின்னீங்க. கண்மணி, என்ன இப்படியெல்லாம் பேசுற? ஏங்க, நான் தப்பாலாம் பேசலங்க. நீங்க தயவு செஞ்சு எதையும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. யதார்த்தத்தை சொன்னேன். எப்பவுமே யதார்த்தம் புரியாம நம்ம நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பிரச்சனை. இனிமே யதார்த்தத்தோட நடந்துக்கிறேன். இல்ல, அவன் பக்கம் நியாயம் இருந்துச்சுல, அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. இல்லனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தப்பே செஞ்சிருந்தாலும் பொண்டாட்டி பக்கம் நிக்கிறவன் தாங்க நல்ல புருஷன். ஐயோ, என் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு சரண்டர் ஆகிறவன் இல்ல. அன்னைக்கு உங்க தம்பிய அடிச்சதுக்கு நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. அதுல கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா உங்க தம்பி அத மனசுல வச்சுக்கிட்டு என்னை எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு, பாத்தீங்கல்ல? உங்க தம்பி பெரிய ஆளுங்க. உங்க தம்பி கொஞ்சம் கூட என்ன அவர் அண்ணியா பார்க்கவே இல்ல. ஏதோ ஒரு மூணாவது மனுஷியாதான் பாக்குறாரு. சரியா சொல்லணும்னா என்ன அவரோட எதிரியா பாக்குறாரு. அப்படிலாம் இல்ல கண்மணி. இல்லங்க, அதுதான் உண்மை. உங்க தம்பி உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாருன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப என்ன பண்ணாரு? உங்க பொண்டாட்டியோட தன்மானத்துக்காக நீங்க அவர்கிட்ட கெஞ்சுனீங்க. கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணாரு? இல்லையே. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இதே நான் பண்ணத வீரா பண்ணிருந்து நீங்க அவளை மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தா இந்த சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் அவளை விட்டு கொடுத்திருக்க மாட்டாருங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு. நீங்க கன்வின்ஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களையும் எதிர்த்து நின்னு இருப்பாரு. உங்க அப்பாக்கு கால் பண்ணிடுவேன்னு உங்களை பயம் கொடுத்துறாரு. நீங்களும் பயந்துகிட்டு என்னை எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுத்துட்டீங்கல்ல? இல்ல, இதுக்கப்புறம் அவரு தப்பே பண்ணாலும் ஒரு வார்த்தை கூட நான் எதிர்த்து பேச மாட்டேன். ஏன்னா சப்போர்ட் எல்லாம் அவரு பக்கம் தானே இருக்கு. வீட்ல உங்க அத்தை, தோ கடையில இத்தனை பேரு. எனக்கு என்னமோ நான் தான் தனியா இருக்கிற மாதிரி இருக்குங்க. பரவாயில்லைங்க, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி இடத்துல தன்மானத்தை விட்டு கொடுத்து தானே போகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.